இம்மார்ட்டல் ரூலரான கல்கி இந்த ஆண்டில் 3 கடல்கள் இணையும் இடமான கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வெளிப்படுவார். ஆனால் அவர் இதற்கு முன் வந்தவர்களை விட அதிக சக்தி படைத்த நபராக இருப்பார். அவருடைய உடலில் இருந்து வட்டவடிவில் ஒளி வெளிப்படும். அறம்பாடி சித்தர் அதைத்தான் தன்னுடைய பாடலில் தழலுடலில் எழுவான் என்று கூறியுள்ளார். அவர் வானத்தில் பறப்பார். அவரிடம் வானம் விண்வெளி என எல்லா இடங்களிலும் பறக்கும் சக்தி இருக்கும். அதைத்தான் சந்திர ரேகையில் தெண்டிரையில் வியாபித்து என்று கூறப்பட்டுள்ளது. தென் திரை என்று அவர் தெற்கு வானத்தை மறைமுகமாக கூறியுள்ளார். நாஸ்டர்டாமஸ் தன்னுடைய சில தீர்க்கதரிசனங்களிலும் அதைப்பற்றி கூறியுள்ளார். வானத்தில் இருந்து பயங்கரத்தின் ராஜா வருகிறார். அவர் கடல் வானம் நிலம் அனைத்தையும் கடந்து பறந்து செல்வார். அனைவரும் அவருடைய வாளால் தாக்கப்படுவார்கள் என்றும் எழுதியுள்ளார். அடுத்ததாக இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றிய தீர்க்கதரிசனமும் இதைப்பற்றி தான் மறைமுகமாக கூறுகிறது. மனுஷகுமாரன் வானத்தில் தோன்றுவார். உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் அதை பார்ப்பார்கள். இதை இக்காலகட்டத்தில் பலர் நம்ப மறுக்கலாம். ஆனால் அவர் நிச்சயமாக வானத்தில் பறப்பார். அவருக்கு வானத்திலும் விண்வெளியிலும் பறக்கும் சக்தி இருக்கும். அவர் 40 வயதிற்கு உட்பட்ட நபராக இருப்பார். அதுமட்டுமல்லாமல் அவர் மனிதர்களின் கற்பனைக்கு எட்டாத எண்ணற்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார். இதைத்தான் ஐயா வைகுண்டர் கண்ட அற்புதங்கள் காண கோடி செய்திடுவான். சூட்சமம் அறியாமல் தொல்புவி மயங்கும் என்று கூறியுள்ளார். அவர் வெளிப்படும் அந்த நாள் அந்த மணி நேரம் யாருக்கும் தெரியாது. இம்மார்ட்டல் ரூலரான கல்கிக்கும் தெரியாது. கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எனவே அவருடைய வருகை மற்றும் வெளிப்படுதல் என்பது அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த வருடத்தில் அது நிகழும். ஏனென்றால் நாஸ்டர்டாமஸ் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் ஆன்டிகிரிஸ்ட் 27 ஆண்டுகள் நீடிக்கும் தனது போரின் மூலமாக மிக விரைவில் அனைத்தையும் அழித்து விடுவான் என்று எழுதியுள்ளார். இம்மார்ட்டல் ரூலரான கல்கி வெளிப்பட்ட பிறகு முதலில் போர் மூலமாகவும் இயற்கை சீற்றங்கள் மூலமாகவும் உலகில் அழிவுகள்தான் அதிகமாக ஏற்படும். இம்மார்ட்டல் ரூலரான கல்கியால் நடத்தப்படும் போர் பற்றி தான் நாஸ்டர்டாமஸ் இந்த தீர்க்கதரிசனத்தில் எழுதியுள்ளார். இதில் ஆன்டிகிரிஸ்ட் என்றால் கிறிஸ்தவ மதம் அல்லாத ஒரு நபர். உலக அளவில் இந்து மதம் 3வது இடத்தில் உள்ளது. அதைத்தான் அவர் 3 என புதிரான முறையில் எழுதியுள்ளார். அதேபோல் 2027ஆம் ஆண்டை தான் அவர் புதிரான முறையில் 27 ஆண்டுகள் என்று கூறியுள்ளார். எனவே இம்மார்ட்டல் ரூலரான கல்கி இந்த ஆண்டில் எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படலாம்.